வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு நிஃப்டி 50 பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கு இந்த 26,000 பாயிண்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தடங்களா இருக்கு. இது வரைக்கும் 5-6 டைமுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 26,000 பாயிண்ட் ரீச் பண்ணும், தாண்டி போகும், மறுபடியும் கரெக்ஷன் ஆகி கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த டைம் மார்க்கெட் 26,000 பாயிண்ட் நிஃப்டி 50 ரீச் பண்ணிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது அப்படியே பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகுதா இல்ல மறுபடியும் கரெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது வரப்போற நாட்கள் தான் தீர்மானிக்கும். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டர்ஸ் எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நியர்லி 3% பக்கமா பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆயிருக்கு. லாஸ்ட் 2 வீக்ஸாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருந்தோம். ஐடி செக்டர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு இருக்கு, கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அந்த வகையில் நிஃப்டி 50 ரைஸ் ஆனதுக்கு மெயினான ரீசனா இன்னைக்கு ஐடி செக்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வரப்போற நாட்கள்ல கண்டினியூவா இப்படியே மேல போச்சு அப்படின்னா அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ரிமைனிங் செக்டர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நாளையிலிருந்து மார்க்கெட்ல ஒரு சில ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த வகையில ஐடி செக்டர்ல மிக முக்கியமான கம்பெனியா இருக்க இன்ஃபோசிஸ் ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்ததான். பைபேக் ஆஃபர் பண்றாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த பைபேக்ல உங்களோட ஏர்னிங்ஸ் ஜாஸ்தியா இருக்குது, இயர்லி ஏர்னிங்ஸ் அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ஹோல் வேல்யூவே கன்சிடர் பண்றதுனால நமக்கு டாக்ஸ் ஸ்லாப் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க யோசிச்சு இதை முடிவு பண்ணுங்க அப்படின்ற வகையில நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நாளைக்கு பைபேக் டேட் ஓபன் ஆகுது. அதே மாதிரி இதோட க்ளோசிங் டேட் 26 இருக்க போகுது. ஸோ அமௌண்ட் செட்டில்மெண்ட் டிசம்பர் 3 இருக்கு. பிலோ 2 lakhs கீழே இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் குவான்டிட்டிஸ் பைபேக் ஆஃபர் பண்ணிருப்பாங்க. ஸோ என்னோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, அதோட பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருந்து வெறும் 8 ஸ்டாக் மட்டும் தான் பைபேக் ஆஃபர் பண்ணிருக்காங்க. குவான்டிட்டிஸோட பிரைஸ் எபோவ் 2 lakh மேல இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் மினிமமா தான் ஆஃபர் பண்ணிருக்காங்க. உங்களோட மெயில செக் பண்ணி பாருங்க, உங்களோட ஹோல்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு, நீங்க எவ்வளவு பைபேக்ல ஆஃபர் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு மெயில் இன்டிமேஷன் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பைபேக்ல உங்களோட இயர்லி இன்கம் 1 lakh உள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஹோல்டிங்ஸ்ல மேக்ஸிமமே நீங்க அப்ளை பண்ணுங்க. அதுல உங்களுக்கு கிடைக்கிற ரேஷியோ பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இல்ல 1 lakh மேல மார்க்கெட்ல இன்கம் வரும் அப்படின்னா நீங்க கால்ஃபர் பண்ணிருக்கிற அமௌண்ட்டை மட்டும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கூட அந்த பெனிஃபிட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இதை டீட்டெயிலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டிஸ்கவரியில இன்னும் சேஞ்சஸ் நடக்காம இருந்துச்சு. அதாவது டாடா மோட்டாரோட கமர்ஷியல் வெஹிக்கிளோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. இன்னும் டாடா மோட்டாரோட பேசஞ்சரோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம், அதாவது 20th அன்னைக்கு அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி மெயில் இன்டிமேஷன் கொடுத்திருந்தாங்க. உங்களோட டிமேட் புரோக்கர்ஸை பொறுத்து இது ஒரு சில ஆப்ல அப்டேட் ஆயிருக்கலாம், ஒரு சில ஆப்ல அப்டேட் ஆகாம இருக்கலாம். நவம்பர் 20th அன்னைக்கு எல்லாரோட ஆப்லயும் இது அப்டேட் ஆயிருக்கும். அதுக்கு உண்டான இன்டிமேஷனும் கொடுத்திருக்காங்க. சோ என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தேன். 655 என்னோட ஆவரேஜ் பிரைஸ் இருந்துச்சு. சோ கன்சியூமர் பாத்தீங்க அப்படின்னா 204 பிரைஸ்ல அலாட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிளோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு ஆக்சுவல் பிரைஸ் டிஸ்பிளே ஆகாம இருக்கு. அது கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இப்ப டாடா மோட்டாரோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் எக்ஸாம்பிள் இப்ப டாடா மோட்டாரோட பிரைஸ் 100 rupees இருக்கு அப்படின்னா அதுல 68.8 பேசஞ்சர் வெஹிக்கிள் அலாட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிளோட பிரைஸ் 31.15 அலாட் பண்ணிருக்காங்க. சோ உங்களோட ஆவரேஜ் பிரைஸை பொறுத்து இந்த ரேஷியோல உங்களுக்கு பிரைஸ் அலோகேட் ஆகும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டாடா மோட்டார்ல இருந்து டாடா மோட்டார் டிவிஆர் மெர்ஜ் ஆகி டாடா டெக்னாலஜி ஐபிஓ லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் இதோட டிமெர்ஜரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா பிரிஞ்சிருச்சு, பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியா பிரிஞ்சிருச்சு. டாடா மோட்டாரோட பினான்ஸ் இது டாடா கேபிட்டலோட மெர்ஜ் ஆயிருச்சு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. இதோட பிரைஸ் கண்டினியூஸா ஃபால் ஆயிருக்கு. ஆனா கமர்ஷியல் வெஹிக்கிளோட பிரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணதோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் லீடரா இருக்கிற பேங்கிங் செக்டர்ல கோடக் மகேந்திரா ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஸ்டாக்ல இருந்து ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்க போகுது. ஸோ கோடக் மகேந்திரா பேங்க் 1500 இருந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லாம இந்த 6 months அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா 2000 மேல மூவ் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனில இருந்து ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கும் இருக்காங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனில இருந்து ஒரு கார்பரேட் ஆக்ஷன்ஸ் டிசைட் பண்ண போறாங்க. அது நவம்பர் 21 அன்னைக்கு அதை பத்தி கம்ப்ளீட்டான டீடைல் கிடைக்கும். கோடக் மகேந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ராங்கான பேங்கா இருக்கு.
இவங்களோட பிஸ்னஸ் சப்சிடரிஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, மகேந்திரா ஏஎம்சி இருக்குது, செக்யூரிட்டிஸ் இருக்குது, மகேந்திரா பிரைம் இருக்குது. இது எல்லாமே வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க்குள்ளே தான் வந்து சப்சிடரிஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேங்க்கை வந்து ஒரு நல்ல growth கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஹெச்யூஎலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்காம தான் இருந்துச்சு. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குவாலிட்டி வால் ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வந்து இவங்க ஹெச்யூஎல்லேருந்து டிமெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அதுக்கு உண்டான டேட் எல்லாமே இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1:1 ரேஷியோவில் வந்து இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்க போகுது. December 5th அன்னைக்கு இந்த டிமெர்ஜர் வந்து கம்ப்ளீட் ஆகும். உங்கள்கிட்ட ஒரு ஹெச்யூஎல் ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு ஹெச்யூஎல் ஸ்டாக்குக்கு ஈக்குவலா ஒரு குவாலிட்டி வால் பிசினஸ் ஐஸ்கிரீம் பிசினஸ் ஸ்டாக் வந்து கொடுக்க போறாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்கோசரம் நீங்க வந்து எந்த ஸ்டாக்கையும் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகட்டும். இண்டிவிஜுவலா இப்போ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆகட்டும், பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆகட்டும், கோட்டாக் மகேந்திரா ஆகட்டும், அதே மாதிரி ஹெச்யூஎல் குவாலிட்டி வால் ஐஸ்கிரீம் பிசினஸ் இதை பத்தி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணிட்டு பியர் காம்படிட்டரோட அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனிஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணலாம். கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்கோசரம் இந்த ஸ்டாக்ஸ் எதையுமே வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் வந்து எக்ஸலண்டான ஒரு பைபேக் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 1800 பிரைஸ். இது வந்து ஒரு நல்ல பிரைஸா இருக்கு. ஸோ நீங்க இதுல வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்கம் டேக்ஸ் பேஸ் பண்ணி இதுல வந்து நீங்க இந்த பைபேக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கோட்டாக் மகேந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். குவாலிட்டி வால் ஐஸ்கிரீம் பிசினஸ் தனியா பிரியறப்ப என்ன ரேஷியோ, அதாவது 1:1 ரேஷியோல பிரிஞ்சாலுமே இதுக்கு என்ன பிரைஸ் வந்து அலோகேட் பண்ண போறாங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் நல்ல பிளக்சுவேஷன் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல உங்களோட ஹோல்டிங்ஸ்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்கு, நீங்க இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல எதுல பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற ஐடியா இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அது நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.